இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் உட்பட ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடிய நாடுகள் மீது 500% அளவிற்கு வரி விதிக்கும் மசோதாவிற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். ரஷ்யாவின் தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வது மாஸ்கோவின் போர் முயற்சிகளுக்கு நிதியளிப்பதா அமெரிக்கா கூறினாலும் உலகளாவிய சந்தைகள் நிலையற்ற தன்மை மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் உறுதியற்ற தன்மைக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மட்டுமே இதை முயற்சிப்பதாக இந்தியா வலியுறுத்துவதா சொல்லப்படுது. நவம்பர் மாதத்தில் இந்தியா 7.7 மில்லியன் டன் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்திருக்கு. அந்த மாதத்தில் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 35% அதிகம் இது. ரஷ்யாவோட எரிசக்தி ஏற்றுமதியில் இந்தியாவும் சீனாவும் இப்போ 70% கொண்டிருக்கு. மலிவான விலையில ரஷ்ய எண்ணெயை நீங்க வாங்கினா ரஷ்யாவுடைய போர் இயந்திரத்தை தொடர்ந்து நீங்க பயன்படுத்துகிறீர்கள் என சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது தொடர்ந்தா நாங்க அதிக வரி வசூலிக்க வேண்டியது இருக்கும் எனவும் அமெரிக்கா சொல்லியிருந்தது. இதைத் தொடர்ந்து இப்போ ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு 500% அளவிற்கு வரி விதிக்க புதிய முக்கிய பொருளாதார தடை மசோதாவிற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு வரும், எப்படிப்பட்ட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது வரும் நாட்களில் தெரிய வரும்.